ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் மாதத்தை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் கடமையாக்கிய ரமதானுடைய நோன்பை நோற்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை குர்ஆன் சுன்னாவின் வழியில் அறிந்து கொண்ட மக்கள் எம்மில் எத்துணை பேர்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதான் மாதத்திற்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்திற்கு கூறிய சிறப்புகள் என்ன என்பதை இந்த சிறிய நேரத்தில் எம்மால் முடிந்த அளவு பார்ப்போம். முதலாவதாக, கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த இந்த உலகில் அல்லாஹ் நாடியதை படைப்பான், படைத்ததில் அல்லாஹ் நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், وَرَبُّكَ يَخْلُقُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ. அல்லாஹ் நாடியவற்றை, உங்களுடைய ரப் அல்லாஹ் நாடியவற்றை படைப்பான், படைப்பதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் 7 வானங்களை படைத்தான், அதில் அல்லாஹ் சொர்க்கங்களை படைத்தான். அந்த சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை உயர்ந்த சொர்க்கமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் கோடான கோடி மலக்குகளை படைத்தான். அந்த மலக்கில் மீகாயில், இஸ்ராஃபீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த மலக்குகளை அல்லாஹ் விசேஷமான பணிகளுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான். அந்த மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் வழிகாட்டுவதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களிலும் உலுல் அஸ்மி மினர் ருசுல், 5 விசேஷமான நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் தனக்காக தேர்ந்தெடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5வரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருவரை மேலும் தனக்கு நெருக்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இருவரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு மிக நெருக்கமானவராக அல்லாஹ் படைத்த இந்த உலகத்தின் படைப்பில் இவர்களை போன்ற ஒரு படைப்பில்லை என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அல்லாஹ் கண்ணியமானவற்றை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் தூய்மையானவன், சுத்தமானதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தேர்ந்தெடுப்பாக அல்லாஹ் ஆக்குவான். இப்படி அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். ஆம், அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மாதமாக, தன்னுடைய அருளும் அருள் வளங்களும் நிரப்பமாக இருக்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த மாதம் என்ன? ஆம், நாம் அடைந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய ரமதானுடைய மாதம்தான். இந்த ரமதானுடைய மாதம் அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், ஆனந்தம் அடைந்தவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்து சொல்லுவார்கள். அஹ்மது நசாஇ போன்ற கிரந்தங்களில் ஸஹீஹான அறிவிப்பாக அறிவிக்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹுடைய தூதர் ரமதானுடைய மாதம் வந்தால் சஹாபாக்களுக்கு முன்னிலையில் வருவார்கள், வந்து சொல்லுவார்கள், அத்தாக்கும் ரமதான், உங்களிடையே இந்த ரமதானுடைய மாதம் வந்திருக்கிறது. இது எப்படிப்பட்ட மாதம்? ஷஹ்ருன் முபாரக். இந்த 2 வார்த்தை போதும் ரமதானுடைய ஒட்டுமொத்த சிறப்புகளையும் அடக்குவதற்கு. இந்த ரமதானுடைய காலை பொழுது, இந்த ரமதானுடைய மாலை பொழுது, இந்த ரமதானுடைய பகல் பொழுது, இந்த ரமதானுடைய இரவு பொழுது, இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதமாகும். ஃபரதல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலைக்கும் சியாமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இந்த மாதத்தில் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா அல்லது துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah அல்லது துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுர் ரஹ்மா. ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, சொர்க்கத்துடைய வாசல்கள் இந்த மாதம் ஆரம்பமானது முதல் முடியும் வரை திறந்தே இருக்கிறது. வதுகுலகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்துடைய வாசலை இந்த மாதத்தில் அல்லாஹ் அடைத்து விடுகிறான். வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன். ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலங்கிட்டு விடுகிறான். ஆம், இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய எந்த தீமையும் ஷைத்தானுடைய தூண்டுதலால் செய்யப்படுகின்ற தீமை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாகவே அதை சொல்லிவிட்டார்கள். வதுகல்லு ஃபீஹி மரதத்துஷ் ஷயாத்தீன். ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விலங்கிட்டு விடுகிறான். அப்படி என்றால் இந்த மாதத்தில் ஒருவன் பாவம் செய்கிறான், குற்றம் செய்கிறான் என்றால் ஷைத்தானை விட மிக மிக கொடிய விரோதியாகிய நஃப்ஸ், எம்மோடு வாழக்கூடிய எம்முடைய நஃப்ஸ், அந்த நஃப்ஸ் பாவத்தை தான் ஏவும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த நஃப்ஸின் மூலமாகத்தான் இந்த மாதத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்வான். அல்லாஹ் ஷைத்தானை விலங்கிட்டு விடுகிறான். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ், அந்த இரவில் செய்யப்படக்கூடிய அமல்கள் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ரு ஸியாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் நோன்பின் மாதம். கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்புடைய கூலியை நாம் அறிவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கேளுங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக பதிவு செய்கிறார்கள். மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் ஒரு நாள் நோன்பு வைத்தால், எத்தனை நாள்? 30 நாட்களுடைய கூலியை சொல்லவில்லை, ஒரு நோன்புடைய கூலியை சொல்லுகிறேன். மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், ஒரு நாள் ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்தால், பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். அல்லாஹு அக்பர். எத்தனை நாள்? ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்து அந்த நோன்பை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக, நரக ஜுவாலையின் தண்டனையில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை நீக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் இந்த நோன்புடைய கூலியை சொன்னார்கள். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன். யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும், நன்றாக கேளுங்கள், ஈமானோடும் வஹ்திசாபன் நன்மையை எதிர்பார்த்தவராகவும், இரண்டு தான், ஈமான் வேண்டும், நன்மையை எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஈமானன் வஹ்திசாபன், இந்த இரண்டோடும் யார் ரமதானுடைய நோன்பை அடைந்து நோன்பு நோக்கிறாரோ, ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? மன்னித்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம். ஆதமுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்குரியதே, இல்லா ஸியாம், நோன்பை தவிர. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹ். அந்த நோன்பு என்னுடையது, நான் தான் அதற்கு கூலி கொடுக்கிறேன். வஸ்ஸியாமு ஜுன்னஹ், நோன்பு கேடயமாகும். பாவங்கள், குற்றங்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள், இவை அனைத்திலிருந்தும் தடுக்கக்கூடிய கேடயம் நோன்பாகும். وَإِذَا كَانَ يَوْمُ صَوْمِ أَحَدِكُمْ فَلَا يَرْفُثْ. யார் நோன்பை நோக்கிறாரோ உங்களில், அவர் فَلَا يَرْفُثْ. ரஃபத் இரண்டு அர்த்தங்களை கொண்டது. ஒன்று, பெண்களோடு சேர வேண்டாம், அவர்களுடைய மனைவிமார்களோடு அவர்கள் பகல் பொழுதில் சேர வேண்டாம். இரண்டாவது, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். فَلَا يَرْفُثْ, அவர் யாரையும் ஏச வேண்டாம். فَإِنْ سَابَّهُ أَحَدٌ أَوْ قَاتَلَهُ, யாராவது அவரோடு சண்டையிட்டால் அல்லது அவரை திட்டினால் அவர் சொல்லட்டும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன்.
இந்த நேரத்தில் எனக்கு இது போன்ற செயல்களுக்கு அனுமதி இல்லை என்று. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்தார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹ், இந்த முஹம்மதின் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லഖலூஃபு ஃபமிஸ் ஸாயிம், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் நறுமணத்தை விட உயர்ந்தது. அல்லாஹு அக்பர். மேலும் கேளுங்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. யஃப்ரஹுஹுமா, அந்த 2ஐ கொண்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இதா அஃப்தர ஃபரிஹ, இஃப்தாருடைய நேரத்தை அவன் அடைந்து இஃப்தாரை உட்கொண்டால், காலை சஹரிலிருந்து பசியாக இருந்து இஃப்தாருடைய உணவை அவன் உட்கொண்டால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இரண்டாவது, வ இதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹ், அவன் நாளை மறுமையில் அவனுடைய ரப்பை சந்தித்தால் அந்த ரப்பை சந்திக்கும் நேரத்தில் இந்த நோன்பை கொண்டு, இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த கூலியை கொண்டு, இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த நரக விடுதலையை கொண்டு, இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ்வை சந்திக்க கிடைத்த வாய்ப்பை நினைத்து அவன் மகிழ்ச்சி அடைவான் மறுமையில் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 2 மகிழ்ச்சியையும் எந்த குறைவில்லாமல் அல்லாஹ் உலகத்தில் வாழும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்புடைய நேரம் வந்தால் அழைப்பவர் அழைப்பார், வனாதா முனாதின், அவர் சொல்லுவார், யா பாகியல் கைரி அக்பில், நன்மையில் விரையக்கூடியவர்களே இது உங்களுடைய மாதம், அக்பில், முன்னேறுங்கள். தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுபவர்களா நீங்கள், சரியான முறையில் ஜமாஅத்தோடு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னேறுங்கள். அல்லாஹுவை குறைவாக திக்ர் செய்பவர்களா நீங்கள், ரமதானுடைய மாதம் குறைவாக அல்லாஹுவை திக்ர் செய்வதற்குரிய மாதம் அல்ல. அக்பில், முன்னேறுங்கள். குர்ஆனை ஒரு பக்கம் 2 பக்கம் ஓதக்கூடியவர்களா, இது அதற்குரிய மாதம் அல்ல. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள். அக்பில், முன்னேறுங்கள். ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அளவு குறைவாக உதவி செய்து வந்தீர்களா, வேண்டாம், இந்த மாதம் நன்மைகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மாதம். அக்பில், சதகாவில் முன்னேறுங்கள். இப்படி எல்லா வணக்க வழிபாடுகளிலும் குறைவுள்ளவர்களை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய மாதம் இது, முன்னேறுங்கள் வணக்க வழிபாட்டில் என்று அழைப்பார். மேலும் சொல்லுவார், வயாபாகிய ஷர், தீமையில் விரையக்கூடியவர்களே, தீமையை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களே, அக்கோசிர், குறைத்துக் கொள்ளுங்கள். இது கண்ணியமான மாதம், அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம், அல்லாஹுடைய தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹுடைய பார்வை இருக்கும் பொழுது, அல்லாஹுடைய அருள் நிரப்பமாக இருக்கும் பொழுது, அல்லாஹுடைய மன்னிப்பை தேடி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் சென்று கொண்டிருக்கும் பொழுது, பாவத்தை செய்து இந்த மாதத்துடைய கண்ணியத்தை களங்கப்படுத்தி விடாதீர்கள். உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து அக்கோசிர், அதனால் பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தொழுகையை விடுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். தொழுகையுடைய ஜமாஅத்தோடு தொழாமல் இருப்பதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை திக்ர் செய்வதில் உங்களுடைய நாவுகளை நனைக்காமல் இருப்பதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். குர்ஆனை ஓதாமல் குர்ஆனை புறக்கணிப்பதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அசிங்கமான மானக்கேடான காட்சிகளை தொலைக்காட்சியின் வாயிலாக அல்லது ரேடியோக்களின் மூலமாக செவியேற்பதிலிருந்தும் பார்ப்பதிலிருந்தும் விலகிக் கொள்ளுங்கள். வீணான காரியங்கள் உங்களுடைய நேரங்களை இந்த ரமதானுடைய மாதத்தில் செய்வதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அக்குசிர், குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன், எதற்காக? வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், இங்குதான் இருக்கிறது நற்செய்தி. கூர்ந்து கவனியுங்கள், உங்கள் செவிகளை எனக்கு கொடுத்து கேளுங்கள். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்திலிருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்கிறான். எதற்காக ஒரு முஸ்லிம் இந்த பூமியில் வாழ்கிறானோ, எதற்காக அல்லாஹுவை அஞ்சுகிறானோ, எதற்காக நன்மைகள் தொடர்ந்து இருக்கிறானோ, எதற்காக பகல் இரவு பாராமல் அல்லாஹுடைய பாதையில் உழைத்து அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து கொண்டிருக்கிறானோ, அந்த நரக விடுதலையை அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் அளிக்கிறான். எப்போது அந்த ரமதானுடைய மாதத்தில் நரகத்தின் விடுதலை? முதல் பத்திலா, இரண்டாவது பத்திலா, மூன்றாவது பத்திலா, ஒற்றைப்படை இரவுகளிலா, அல்லது 27, 25 போன்ற இரவுகளிலா? எந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஸாலிக ஃபீ குல்லி லைலா. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு இரவிலும், ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்கிறான். அல்லாஹ் எம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக. எம்முடைய குடும்பத்தார்களை, எம்முடைய பெற்றோர்களை, எம்முடைய உறவினர்களை, எம்முடைய ஊர்வாசிகளை, எம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களை, உலகத்தில் வாழும் எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் இருந்து இந்த ரமதானின் மூலமாக விடுதலை செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஒரு 5 நேர தொழுகையிலிருந்து இன்னொரு 5 நேர தொழுகை, ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ, ஒரு ரமதானுடைய மாதத்திலிருந்து இன்னொரு ரமதானுடைய மாதம், அந்த இடைப்பட்ட காரியங்களில் அவன் செய்யக்கூடிய சிறிய பாவங்கள் அனைத்திற்கும் பரிகாரமாக மன்னிப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் தொடர்ந்தார்கள், நாளை மறுமையின் காட்சியை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா ضاحிகத்தும் முஸ்தப்ஷிரா. வசனம் நீண்டு கொண்டே போகிறது. அல்லாஹ் கூறுகிறான், நாளை மறுமையில் தந்தை பிள்ளையை கண்டு விரண்டு செல்லுவார், கணவன் மனைவியை கண்டு விரண்டு செல்லுவார், மனைவி கணவனை கண்டு, பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டு, சகோதரன் சகோதரியை கண்டு என ஒவ்வொருவரும் அவர்களின் நிலைமையை எண்ணி விலகிச் செல்லுவார்கள். யாரும் அந்த நாளிலே யாருக்கும் உதவி செய்ய முடியாது, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. இப்படி மனிதன் தன்னுடைய நிலைமையை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, நபிமார்களே யா நப்சி யா நப்சி, என் நிலைமை என்று கவலை அடைந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த மனிதன் யார் எனக்காக பரிந்துரை செய்து அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு பேசுவது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஸ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. தொழுகையும் குர்ஆனும் நோன்பும் நாளை மறுமையில் ஒரு அடியானுக்காக சிபாரிசு செய்யும். நோன்பு கூறும், யா அல்லாஹ், இவன் பசியாக இருந்தான், உணவை உட்கொள்ளாமல் தாகத்திலிருந்து விலகி வாழ்ந்தான், மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி பகல் பொழுது எல்லாம் இருந்தான், யா அல்லாஹ், அதனால் என் சிபாரிசை அங்கீகரி என்று நோன்பு கூறும். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இரவுடைய உறக்கத்தை விட்டு என்னை ஓதினான், என்னுடைய சிபாரிசை அங்கீகரி என்று குர்ஆன் கூறும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டின் சிபாரிசையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்று. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ரமதானுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது. ஆம், ரமதான் நன்மைகளுக்குரிய மாதம், ரமதான் நோன்பிற்குரிய மாதம், ரமதான் குர்ஆனுக்குரிய மாதம், ரமதான் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்குரிய மாதம், ரமதான் பாவங்களிலிருந்து விலகி பாவங்களுக்காக மன்னிப்பை தேடக்கூடிய மாதம், ரமதான் அல்லாஹ் எமக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மாதம். ஆம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தின் கதவை திறக்கிறான். அல்லாஹு அக்பர். நரகத்தின் கதவை அல்லாஹ் அடைக்கிறான். ஷைத்தானை அல்லாஹ் விலங்கிடுகிறான். விளங்கிட்டு சொல்லுகிறான், அக்கொம்பில் முன்னேறுங்கள், சொர்க்கம் உங்களுக்கு திறந்திருக்கிறது, நரகம் அடைக்கப்பட்டு விட்டது, பாவங்களுடைய எல்லா வாசல்களும் தடைபடுகிறது, முன்னேறுங்கள் முன்னேறுங்கள், சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். இந்த ரமதானின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுங்கள். இந்த ரமதானின் மூலமாக முன்னேறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பு இருக்கிறது. ஆனால் பல முஸ்லிம்கள் எம்முடைய சமூகத்தில் இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த ரமதானை வீணாக்குகிறார்கள். இந்த ரமதானுடைய பகல் பொழுதுகளை உறங்குவதற்காக கழிக்கிறார்கள். ரமதானுடைய இரவு வணக்க வழிபாடுகளை விட்டுவிட்டு இரவிலும் உறங்குகிறார்கள். ரமதானை ஓய்வெடுப்பதற்குரிய மாதமாக எம்முடைய முஸ்லிம்களில் பலர் ஆக்கியிருக்கிறார்கள். இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ரமதானுடைய மாதத்தை மற்ற மாதங்களை கழிப்பதை போன்று இந்த மாதங்களையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அருட்கொடை, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகள், அல்லாஹுடைய அத்தாட்சிகளை யார் பாதுகாப்பார்களோ, யார் கண்ணியப்படுத்துவார்களோ அவர்கள் உள்ளத்தில் இறையச்சத்துடைய உள்ளத்தை சுமப்பவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறானே. இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நிமிடமும் கண்ணியத்துக்குரியது. இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹுடைய அருளுக்குரியது. இந்த ரமதானுடைய ஒவ்வொரு கணமும் அல்லாஹுடைய முழுமையான பரக்கத்தால் சூழ்ந்திருப்பது. யார் இதை கண்ணியப்படுத்தவில்லையோ, யார் இந்த நேரங்களை பாழாக்குகிறார்களோ அவர்கள் தங்களையே பாழாக்கிக் கொள்கிறார்கள். யார் இந்த ரமதானை கண்ணியப்படுத்துகிறாரோ, ரமதானுடைய மாதங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் தங்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடுபவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களுடைய பாதையில் நம்முடைய வாழ்வை அமைப்பானாக. ரமதானுடைய நேரங்களை பயன்படுத்துங்கள், ரமதானுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நேரமும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருங்கள். ஜமாஅத்துடைய தொழுகைகளை பள்ளியில் சென்று ஜமாஅத்தோடு நிறைவேற்றுங்கள். குர்ஆனை உங்களால் முடிந்த அளவு சதா நேரமும் ஓதிக்கொண்டே இருங்கள். இரவு வணக்க வழிபாட்டில் சிரமம் எடுத்துக் கொள்ளாமல்
உங்களால் எவ்வளவு முடியுமோ எந்த இமாமை பின்பற்றி தொழுதால் உங்களுடைய உள்ளம் நிம்மதி பெறுகிறதோ அந்த பள்ளியில் சென்று அந்த இமாமை பின்தொடர்ந்து அந்த இமாம் எவ்வளவு ரக்காத்துகள் தொழுகிறாரோ அவ்வளவு ரக்காத்துகளையும் முழுமையாக தொழுது பள்ளியிலிருந்து வெளியே வந்து முழுமையான இரவும் நின்று வணங்கிய கூலியை பெறுங்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள், ஏழை வறியவர்களுக்கு உதவி செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். இப்படி நன்மையின் வாசல்கள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு வாசல்கள் வழியாகவும் அக்பில் முன்னேறுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அரவணைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை நெருக்கமாக்குவான். இந்த ரமதானின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை வணக்க வழிபாட்டிலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ பேர் போன ரமதானில் எம்மோடு இருந்தார்கள், இந்த ரமதானை அவர்கள் அடையவில்லை. அடுத்த ரமதான் நாம் அந்த ரமதானை அடைவோமா என்று எமக்கு யார் உறுதி கொடுக்க முடியும்? இந்த ரமதான் எம்முடைய இறுதி ரமதானாவாக கூட இருக்கலாம். இந்த ரமதானுடைய நம்முடைய வாழ்வு முடிவு பெறலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வில் பரக்கத் செய்யட்டும். அடுத்த ரமதான் வரை எம்முடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்குமா என்று யாரும் உறுதிப்பட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை கண்ணியமான முறையில் பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தவில்லை என்றால் கேளுங்கள் இந்த ஹதீஸை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் நாசமாகட்டும் யாரை ரமதான் வந்தடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவனை விட்டு கடந்து சென்றால் அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய மாதத்தை வீணாக்குபவர்கள் நஷ்டவாளிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவானாக. நோன்பின் மீதுள்ள நேசத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்துவானாக. எம்முடைய வாழ்வை இந்த ரமதானின் மூலமாக அல்லாஹ் மாற்றுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்ற எல்லா வழிகளிலும் பயன்படுத்தப்படக்கூடிய மாதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானை ஆக்குவானாக. அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் வைக்கின்ற நோன்புகளையும் இரவு வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக. முழு மாதமும் சுகமோடு வாழும் நிலையில், மகிழ்ச்சியோடு வாழும் நிலையில், பிரச்சனைகளும் குழப்பங்களும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான நோன்பை ஆரோக்கியமான நிலையில் அல்லாஹ் நோற்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.